அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெரட் மெசேஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது காதலோட எதிர்காலம் என்ன, கொஞ்சம் டீப்பாக டைவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லைனா உங்களுக்கு எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போது நிகழ்காலத்தை மாற்றி அமைச்சிக்க முடியும். ஸோ மெயினாக இந்த ரீடிங்கோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் கனெக்ஷன் இன் யுவர் ஃபியூச்சர். சிங்கிள் ரீடிங் தான் பண்ண போகிறேன், பட் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஃப்யூச்சர் அனாலிசிஸ் மாதிரி. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேர்த்தில் யாராக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா உங்களோட திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி இருக்குது, நம்ம பார்த்துடலாம் அதையும். அடுத்தது இப்போது ரெண்டு பேருமே உங்களோட தேவைகள், உங்களோட சுயநலம், நீங்கள் வந்து இப்போது யாராவது ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க இல்லை பிரச்சனை உருவாக்குறாங்க அப்படின்னா அதிலெல்லாம் போய் சிக்கிக்காமல் உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸோ செல்ஃபிஷ். உங்களுக்கு நீங்கள் முக்கியம், உங்கள் லவ் முக்கியம், உங்களோட கனெக்ஷன் முக்கியம். யார் என்ன ட்ராமா க்ரியேட் பண்ணாலும் ஸ்டே அவே ஃப்ரம் த ட்ராமா. அடுத்து மெயினாக மாஸ்குலின் எனர்ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி கிரேஸ்ஃபுல் இன் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன். நீங்கள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க மாஸ்குலின் எனர்ஜி, பட் யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் த சுச்சுவேஷன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராவர்ப் சொல்லுவோம், ரோல் ட்விஸ்ட் டர்ன் அண்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வளையணுமோ அங்கே வளையணும், எங்கே உருளணுமோ அங்கே உருளணும், எங்கே பெண்ட் ஆகணுமோ அங்கே பெண்ட் ஆகி அழகாக அந்த எஸ்கேப் ஆகணும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ் ஃபார் மாஸ்குலின் எனர்ஜி. ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் அடித்து தூள் கிளப்புங்க. நீங்கள் ஆக்சுவலாக எப்போவுமே வந்து நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபெமினன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கீங்க. ஷீ வுல்ஃப் அன்லீஷ் த வைல்டு வித்தன். நீங்கள் வந்து அடிச்சு பட்டைய கிளப்பலாம், உங்களுக்கு வந்து டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் தான் மதர், எர்த் மதர், ஃபீல் லவ்ட் அண்ட் கம்ஃபர்டட். உங்களை வந்து ஸ்பிரிட்ஸும் சரி இந்த யூனிவர்ஸும் சரி அவங்களோட குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபெமினின் எனர்ஜி யூ நோ நீட் டு வரி அபவுட் எனி திங். மாஸ்குலின் எனர்ஜி இப்போது வந்து உங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னா சுயநலமாக இருக்கணும், ரொம்ப சுயநலமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த காதல் வேணும் அப்படின்னா இந்த காதல் வேணும். அதுக்காக நீங்கள் சில இடங்களில் உருண்டு புரண்டு வெளியில் வரணும்னா உருண்டு புரண்டு தான் வெளியில் வரணும். நேராக நின்று சண்டைக்கு போகிறேன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி எதிரியாக மாட்டிக்காதீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கார்டன் ஏஞ்சல், யூ ஆர் நாட் அலோன். ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்பிரிட் சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யூ ஆர் நாட் அலோன், யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா யூ கேன் டூ இட்னு நீங்கள் வந்து டிவைன்லி ப்ரொடெக்டட். ஸோ நீங்கள் எங்கேயாவது தோற்று போயிடுவீங்களா, இந்த கனெக்ஷன் வந்து இல்லாமல் போயிடுமா, இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜி எங்கேயோ சொதப்பியிருக்கீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போய் கிரவுண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நடந்துக்கணும். இப்போ வந்து சண்டைக்கு போகாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் தெரியும் சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு. நீங்களாக போய் கிழிச்சிக்காதீங்க, அதுதான் இப்போ நான் சொல்ல வர்றது. நீங்களாம் வாலண்டியராக போய் கிழிச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஆக்சுவலாக எஸ்கேப் ஆகி வெளியில் வரணும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் இங்கே சில டார்க்கர் எனர்ஜிஸ் பார்க்குறேன். ஆனால் ஃபெமினின் எனர்ஜி யூ ஆர் ராக்கிங். திரும்பவும் ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, ஜாலியாக பாட்டு பாடிட்டு சிண்ட்ரெல்லா மாதிரி பேர்ட்ஸோட உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லைஃப்பில் யூ ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் யூ ஆர் என்ஜாய். மாஸ்குலின் தான் உங்களை சேஸ் பண்ணி வர போகிறாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. இந்த மாஸ்குலின் சேஸ் பண்ணுவாங்களான்னு கொஷின் மார்க்கே இங்கே இல்லை. ஹீ இஸ் கோயிங் டு சேஸ் யூ. இந்த திருட்டுத்தனம் நான் இங்கே முக்கியமாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் எனர்ஜி ரிலேட்டடாக நிச்சயமாக ஒரு பேட் கர்மா சுச்சுவேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா யாரோ வீடை திருட பார்க்குறாங்க. அந்த வீடு சீரியஸ்லி இது சாரி ஐ couldn't ஸ்டாப் லாஃபிங். வீடெல்லாம் யாராவது திருட முடியும், என்ன ஜென்மங்களோ எனக்கு புரியலை. சீரியஸாக வீடை திருடுறேன், லவ்வை திருடுறேன், ஜென்யூனாக இருந்துட்டு ஜென்யூனாக வாழ்ந்துட்டு ஜென்யூனாக போகிறது விட்டுட்டு அவங்களத திருடுறேன், என்னோடதை திருடுறேன், நான் ஸ்டாப் பண்ணுறேன். டெஃபினட்டாக இந்த மாஸ்குலின் லைஃப்பில் ஒரு காமிக் எனர்ஜி இருக்குது. அது வந்து வீடை திருட ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ மாஸ்குலின் யூ ஹேவ் டு எஸ்கேப் தி சிச்சுவேஷன்.
நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இது. நான் லிட்டரலாக வீடு திருடுனா சொல்ல வீட்டில் நடக்கிற பிரச்சனை கூட இது ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லை உங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்த யாரோ திருட பார்க்குறாங்க. அது இந்த காதலாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி கைஸ். நீங்கள் வந்து டிவைன்லி ப்ரொடெக்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷஃபில் பண்ண வாட்டி இங்கே வந்து வரது பார்த்தீங்கன்னா யூனியன் கார்டு 2 2 4 6 6 ஆஃப் கப் 6 ஆஃப் வான்ஸ் எல்லாமே விக்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ண. 6 ஆஃப் சோல்ஸ் கூட வந்து விக்ட்ரி, வாக்கிங் அவே ஃப்ரம் த சுச்சுவேஷன். ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்லி இன் சேஃப் zone and safe space. Please spirits, what is the energy of this connection? நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். உங்களுக்கு இன்ட்யூஷன் கைட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் மாஸ்குலினம் இருந்தாலும் சரி, ஃபெமினின் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு வர சயின்ஸை நம்புங்க. அதை தவிர்த்து எதையும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு ஒன்று தோணுது, இது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. உலகமே அதுக்கு எதிர்த்து நின்று சொன்னாலும் அதை நம்ப வேண்டாம். மெயினாக அந்த கனெக்ஷனில் ஏன்னா நிறைய காமிக் எனர்ஜியை நான் இங்கே பார்க்குறேன். வாவ் இது வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி. ஏன்னா இது போய் லேண்ட் ஆகிறது கார்டியன் ஏஞ்சல் மேலே. யூ ஆர் நாட் அலோன். இந்த கனெக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் கூட வேண்டாம். இது வந்து சக்ஸஸாக தான் ஆகும். இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக வீடு ரிலேட்டடாக இல்லை இது மேபி ஃபீமேல் சைல்டு ரிலேட்டடாக இது இன்னொரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்னென்னா, இது ஃபீமேல் சைல்டு ரிலேட்டடாக ஏதாவது அவங்க குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃபேக் நியூஸ். இந்த குழந்தைய பற்றி ஒரு ரகசியம் ஒழிஞ்சிட்ருக்கு. அந்த ரகசியம் வந்து ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறையா ஃபேக் இன்ஃபர்மேஷன், இல்லூஷன், அதாவது ஒரு மாயை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைய வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த குழந்தைக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃபேக் நியூஸ், ஃபேக் இன்ஃபர்மேஷன். மேபி இந்த குழந்தை ரிலேட்டடாக இருக்க ஒரு ரெக்கார்ட் வந்து ஃபேக் ரெக்கார்ட். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கண்டுபிடிக்கணும், இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த க்ளூ. அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்காதும் அவங்கவுங்க பொறுப்பு. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து வீடு ரிலேட்டடாக இருக்க பிரச்சனையை வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க. யூ ஆர் கோயிங் டு பி திஸ் குயின் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டார். இது வந்து ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் வந்து இந்த ஃப்ரோசன் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரீங்க. நிச்சயமாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி கோயிங் டு கால் யூ, கோயிங் டு டாக் டு யூ. அண்ட் இந்த அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக, இந்த பேட் கர்மா ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம், அவங்களுக்கு ட்ராப் இருக்குது அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு ஓவர் கம். இப்போ அவங்களுக்கு இருக்கிறது 2 பிளாக்கேஜ் தான். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியில் நடக்கிற அட்டுழியங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய பற்றியோ இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபேக் ரெக்கார்ட், ஃபேக் இன்ஃபர்மேஷன் இவங்களை ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டுருக்காங்க. அந்த நியூஸ் வந்து அது அவங்கவுங்க எஃபர்ட் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திரும்ப பார்த்திங்கன்னா டெக் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் அவங்களை யாரோ ஏமாற்ற பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கிரேஸ்ஃபுல்லான மூமெண்ட் தான் இந்த மாஸ்குலின் எனர்ஜியை இந்த சுச்சுவேஷன்லேருந்து, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரும். யாரும் வாழைப்பழத்தை உரித்து வாயில் ஊட்டி விட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்து உழித்து சாப்பிட்ணும். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக மாஸ்குலின் எனர்ஜி. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான காதல் வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புட் த எஃபர்ட். ஆனால் நிச்சயமாக எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு. கட் தெம் ஆஃப். ஃபெமினின் எனர்ஜி இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் தான். மாஸ்குலின் எனர்ஜிக்கு ரொம்ப ரிக்ரெட்ஸ் இருக்குது. இது அட் ப்ரெசன்ட் எனர்ஜி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓப்பன் டு சேஞ்ச். அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட க்ரோத்தில். இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவங்களோட ஆட்டிடியூடில். சில பொய்யை நம்பியே தீருவேன் அப்படின்னு இடம் பிடிச்சிருந்தா அதெல்லாம் மாற்றிக்கோங்கப்பா அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க. கடவுள் நிச்சயமாக இந்த மாஸ்குலினுக்கு வழி காட்டுறாங்க. சயின்ஸ் இருக்குது, இந்த மாஸ்குலினுக்கு சில விஷயங்கள் தெரியும். பட் அடமெண்ட்டாக இருக்கவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஹிஸ் கர்மா. கைடன்ஸ் வந்து இட்ஸ் ட்ரூ லவ். எப்படி ஓடி போய் நிற்கிது பார்த்தீங்களா? இட்ஸ் ட்ரூ லவ், ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். காண்ட் லை எனிமோர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா கதை. இந்த காமிக்காக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எதாவது ட்ராமா நம்ம பார்த்தோம். ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். they cannot lie anymore. Calling you soon. This masculine is going to call you soon. This is called divine intervention. This is called divine protection. Self-discovery. He is going to work on his self-discovery. Lost trust. You lost trust on this masculine. ஸோ இந்த மாஸ்குலின், சாரி நான் ரொம்ப இங்கிலீஷில் பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மாஸ்குலின் மேலே நீங்கள் கொஞ்சமாக நம்பிக்கை விடுறதுனால இந்த மாஸ்குலின் எனர்ஜி ரியலைஸ் பண்ண போகிறாங்க அவங்க ராங் டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா
அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து ஒரு டிவைன் சைல்டு, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், உங்களுக்கு நிறையா வந்து ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குதுன்னு தெரியும். மேபி இந்த மாஸ்குலின் அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். சேஞ்ச் இஸ் கம்மிங். ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு கொடுக்குற கேரண்டி, மேபி இதுதான் உங்களுக்கு ஒரு டிவைன் சைனாக இருக்கலாம். ஃபெமினின் எனர்ஜி, இஃப் யூஆர் இன் கன்ஃபியூஷன், நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா சுத்தமாக அதெல்லாம் தொடச்சி தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கான இந்த கார்டு வர விரும்புது. நீட் மோர் கிளாரிட்டி. இதுதான் டிவைன் மாஸ்குலினுக்கு மேபி மாஸ்குலின் அடி விழுது அப்படின்னா அவங்களுக்கு தேவை சில புரிதல்கள். அதாவது கடவுள் வந்து எங்கேயாவது செம்பத்தியாக அடிச்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் அடியில் புரிஞ்சுக்கல, செகண்ட் அடியில் புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறமும் புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்புறம் சயின்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு டவராக க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டவர் வந்து இருக்க பீக்குக்கு தான் போகுமே தவிர கீழே வராது. அது வந்து டவர் வந்து பீக்குக்கு போயிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா சில போலிகளை உண்மை நம்பிட்டு இருக்க வரைக்கும். அந்த போலிகங்கிற சாயம் சீக்கிரம் வெளுக்க போகுது. அது ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் வந்து அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க. வெயிட் ஃபார் த ட்ராமா. டிவைன் ஃபெமினின், யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ், சில் அவுட். எதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் செல்ஃப். நீங்கள் நிச்சயமாக பெருசாக ஏதாவது சாதிக்க போகிறீங்க. இந்த ஃபெமினின் எனர்ஜி யாராவது பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணலாம், இல்லைனா கரியர் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை எனக்கு இது பிடிக்காத இடத்துல வேலையில் இருக்கேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு யாராவது குழப்பத்தில் இருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் யுவர் ப்ரொஃபஷன். இல்லை அப்படின்னா ரெண்டையுமே உங்களால் சமாளிக்க முடியும்னா உங்களால் ரெண்டையுமே சமாளிக்க முடியும். நீங்கள் வந்து மதர் எர்த், அவ்வளோ பொறுமைசாலி, அவ்வளோ அன்பான ஜீவன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையோட மறு அவதாரமாக நம்ம அதை தான் சொல்லுவோம், பூமி மாதாவை தான் சொல்லுவோம். பட் இங்கே ஸ்பிரிட்ஸ் உங்களை வந்து பூமி மாதாவாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களை அவ்வளோ தூரம் மரியாதையாக வச்சுருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ செல்ஃப் ஹீலிங் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியும். உங்களோட அன்பு வந்து அவ்வளோ ஆழமானது. அதுதான் மெயினாக இங்கே ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அன்பு மாறாமல் இருக்கும்போது, அந்த மன்னிக்கிற பக்குவம் இருக்கும்போது எல்லாருமே தேவதைங்களுக்கு கடவுளுக்கு ஈக்குவலாக ஆகிடும். அந்த மன்னிக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கனால தான் உங்களை கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதை வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி புரிஞ்சு அதுக்கான மரியாதை கொடுக்கணும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஃப்யூச்சர் எனர்ஜி பார்க்க போகிறோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன், ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாட் இஸ் த எனர்ஜி அட் ப்ரெசென்ட், வாட் இஸ் த எனர்ஜி அட் ப்ரெசென்ட் ஸ்பிரிட். ஃபோர் ஆஃப் சோட்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப அமைதியான நிலைமையில் தான் இருக்கீங்க. பட் ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கும் ஒரு பாண்ட் இருக்குது. அந்த ரெட் த்ரெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சைனீஸ் ஸ்டோரி. அந்த டிவைன் கவுண்டர் பார்ட், அந்த கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காதல்கள் எப்போவுமே அந்த ரெட் த்ரெட் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். 3D வேர்ல்டில் 5D வேர்ல்டில். ஸோ உங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 2 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், இல்லை இன்டெசிஷன் இருக்கலாம். மேபி இது உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி இருக்கலாம். பட் இந்த மாஸ்குலின் எனர்ஜி ரெஸ்ட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது. இந்த கனெக்ஷன் தோற்று போகாது. அவங்களுக்கு இன்டெசிஷன் இருக்குது, எப்போ வாக்கவே பண்ணுறது அவங்க இருக்க சூழ்நிலையில் இருந்து அப்படின்னு நிறைய இல்லூஷன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஹோப் இருக்குது, இது கனெக்ஷன் கிரவுண்ட் பண்ணணும். பட் இல்லூஷன்ஸ்லாம் வந்து இனி வேலைக்காகாது. ஹி நீட்ஸ் டு புட் த ஒர்க். அவங்க வந்து அதை என்ன சொல்கிறது, வேலையில் இறங்கணும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், what is the present energy of this connection, what is the present energy of this connection. Okay, இந்த ரெண்டு கார்டு வருது. நான் ரெண்டு இந்த மாஸ்டர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், டோன்ட் லூஸ் ஹோப், அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க அந்த சுச்சுவேஷனை விட்டு தள்ளி நடந்து வரணும், இல்லைனா தள்ளி நடந்து போவாங்க. பிளானிங். 3 ஆஃப் வான்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை கான்கவர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஆசையும் இருக்குது. பட் இந்த ஹார்ட் ப்ரோக்கன் சுச்சுவேஷனில் இருக்கனால தான் இப்போது உங்கள் லவ் லைஃப்பில் பெருசாக எந்த பெரிய மாறுதலும் வரல. அடுத்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த 5 ஆஃப் கப்ஸ் எனர்ஜிலேருந்து வெளியில் வரணும். ஃபஸ்ட்டு அந்த வெளியில் வந்துட்டிங்கனாவே யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் கனெக்ஷன் கிரவுண்டட். இந்த கனெக்ஷன் வந்து சீக்கிரம் கிரவுண்ட் ஆயிரும். எப்போ அப்படின்னா அந்த ரொம்ப இதை கனெக்ஷன் பற்றி யோசிச்சுட்டு இதில் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு
இதை விட்டு வெளியில் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே கைடன்ஸ் இருக்குது. யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லைஃப். கண்டிப்பாக வந்து ரீசன்ட் ஃப்யூச்சரில், நியர் ஃப்யூச்சரில் ஒரு பேக் ஸ்டாப் எனர்ஜி இருக்குது. நிச்சயமாக இந்த கெட்டவங்க வந்து இந்த கனெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இங்கே இருக்குது. அல்லது மேபி இந்த மாஸ்குலின் நீங்கள் பண்ண சில விஷயங்களே உங்களுக்கு எதிராக திரும்பலாம், 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. பட் இது வந்து ரீசண்ட் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்டன்ட் ஃப்யூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாறக்கூடிய எனர்ஜி. இங்கே நடக்கிற சம்பவங்களால் இதெல்லாம் மாறலாம். பட் இந்த எனர்ஜி வந்து மாறவே மாறாது. இந்த எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னாங்கன்னா எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ். 21 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கார்டு. அது என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட எந்த நீங்கள் எவ்வளோ கொடுமையான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு டஃப் சைக்கிளில் எதனால் ஹார்ட் ப்ரோக்கனாக இருந்தீங்கனாலும் சரி, எதனால் ஹெவிலி பேர்டண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கனெக்ஷனில் இப்போ இதுதான் இருக்குது. மெயின்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஈச் அதர். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களும் உங்களுக்கு ஹார்ட்டில் உங்களுக்கு ஒரு வலி உண்டாக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அன்பேரபிள் பெயின். பட் 10 ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த வலி நீடிக்காது அப்படிங்கிறது தான். இது ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன் தான். யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம் அப்படிங்கிறது தான். இது வந்து மாறாது. அப்புறம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. லெட்ஸ் see what are the obstacles. செல்ஃப் டிஸ்கவரி இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ என்ன இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்டக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஆகாயத்தில் கோட்டை கட்டிகிட்டே இருக்கீங்க. நிலத்தில் கோட்டை கட்டுற பழக்கம் உங்களுக்கு இல்லை போல இருக்குது. மெயினாக மாஸ்குலின் எனர்ஜிக்கு நீங்கள் ஆகாயத்தில் கோட்டை கட்டுறது போதும் அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரியாலிட்டி, அதாவது ரியாலிட்டி செக்குன்னு ஒன்று சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பாதி முடிஞ்சிடும். உங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய ட்ராபேக் அப்டக்கிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாயத்தில் கோட்டை கட்டுறது. அதை ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துங்க. எப்போவுமே ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணுங்கள். கற்பனை தப்பு கிடையாது. அப்துல் கலாமே கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கனவுலேயே வாழ்ந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கான மெயின் கைடன்ஸிங்க. பேஜ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், அல்டர்னேட் ரியாலிட்டி. அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற அப்டக்கிள்ஸை கடந்து வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகும். நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஹார்ட் ஒர்க். அடுத்து நீங்கள் வந்து பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் இதே சைக்கிளை தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் நேசிக்கிறது வந்து ஒரு ஸ்டார். இது வந்து சாதாரண எனர்ஜி கிடையாது. அடுத்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இந்த மாதிரி கற்பனையில் கோட்டை கட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் மேலே இருக்குது, நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் கீழே இருந்து என்ன பிரயோஜனம்? கிரவுண்டில் கால் தானே இருக்கணும். நீங்கள் இப்படி தான் தலைகீழாக உல்ட்டாவாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியாலிட்டிக்கு வாப்பா, 3D வேர்ல்டுக்கு வந்துட்டு நீ எப்போ பார்த்தாலும் 5Dலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். ரியாலிட்டி செக் பண்ணுங்கள். ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. கற்பனையில் வாழ்கிறதில்ல வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எனர்ஜி பவரில் ஸ்டாண்ட் பண்ண தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நிச்சயமாக அவங்க வந்து பவரில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ட்ரபிள் ஃபினான்ஷியல் ட்ரபிள் மாறும். அடுத்தது கிங் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் எனர்ஜி. நிச்சயமாக இந்த காதல் கை கூடும். சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினின் எனர்ஜி. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் மேலே பைத்தியமாக இருக்காங்க. ரியலி ஹீ இஸ் கிரேசி அபவுட் யூ. லிட்ரலி கிரேசி அபவுட். நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். லிட்ரலி ஐ எம் நாட் ஜோக்கிங். இஃப் யூ ஆர் வாக்கிங் அவே, நீங்கள் இவங்களை விட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். வெரி கிளியர் மெசேஜ்.
இந்த மாஸ்குலனுக்கு உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணணும், மொத்தம் வாழணும், நிறைய வேலை செய்யணும், உங்களோட சேர்ந்து எல்லாமே பண்ணணும். ஆனால் வந்து இடையில வந்து அட்டாச்மெண்ட். இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அப்சஷன் இங்கே பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த மாஸ்குலனுக்கு இருக்கிற பேட் ஹேபிட்ஸ், அட்டாச்மெண்ட், டார்க்கர் சைட், அதுவுமே வந்து ஒரு அப்டக்கிள் தான். அவங்களுக்கு அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி எதாவது இருந்தால் இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுதான் அவங்களோட கைடன்ஸ். இப்போது அதை விட்டிங்கன்னா தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்டக்கிள்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ். இது எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட் கார்டு ஸ்பிரிட்ஸ். வாவ், இது வந்து மாறவே மாறாது. இந்த ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறது, மாற போகிறது இல்லை. இது வந்து டெஸ்டன்ட். உங்கள் எனர்ஜி யாராலையும் அசைச்சிக்க கூட முடியாது. நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்ட்ராங்கான ஃபெமினன் எனர்ஜி தான். யாராவது உங்களை பயமுறுத்த, கன்ஃபியூஸ் பண்ண அந்த மாதிரி நினச்சாங்க அப்படின்னா அவங்க தோற்று போவாங்க. நீங்கள் அந்த பயப்படுற ஜாதி கிடையாது. அதுக்கு பதிலாக தான் மாஸ்குலன் எனர்ஜி மொத்தமாக சேர்த்து வச்சு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அப்டக்கிள், திரும்பவும் இங்கே அப்டக்கிள் பார்த்திங்கன்னா பிளானிங். இந்த மாஸ்குலன் எனர்ஜி வந்து ரொம்ப அவங்க வந்து ஒன்றா கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் பேப்பர் பென்சில் வச்சுட்டு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா 0. இதுதான் அப்டக்கிள்ஸ். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அப்டக்கிள்ஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது அப்டக்கிள்ஸ்ன்னு சொல்ல பிளான் பண்ணுறது நல்லதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஃபெமினன் எனர்ஜி இஸ் மூவிங்காகவே அவங்க பவரில் நிற்கிறாங்க. நீங்கள் அவங்க பவரை மேட்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுது. இந்த இம்பேலன்ஸ் யாருக்கும் நஷ்டம் இல்லை. அந்த மாஸ்குலன் எனர்ஜிக்கு தான் அடுத்த டவர் வரும். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எவ்வளோ இம்பேலன்ஸ் வேணால் இந்த மாஸ்குலன் எனர்ஜி க்ரியேட் பண்ணட்டும். நீங்கள் ஃப்ரீயாக சில் அவுட் பண்ணுங்கள். ஃபெமினன்ஸ் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் டவர். கூலாக இருங்க. நீங்கள் இங்கே பயங்கரமான பவரில் இருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு உலகத்தை உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அங்கே நீங்கள் தான் மகாராணி. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ண முடியும்னா முடியவே முடியாது. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அவ்வளோதான். 3 of Wands. இந்த மாஸ்குலன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பெருசாக யோசிச்சு பெருசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது உலகம் எப்படி கைப்பற்றதுன்னு யோசிக்கணும். இங்கே பிளான் மட்டுமே பேப்பர்லேயே போட்டு பிரயோஜனம் இல்லை. ரியல் வேர்ல்டில் இறங்க சொல்கிறாங்க. இது வந்து ஆல்டர்னேட் ரியாலிட்டி. இந்த அப்டக்கிள்ஸ் இந்த மாஸ்குலன் வந்து ஓவர் கம் பண்ண இந்த ரியாலிட்டிலாம் வர ஆரம்பிக்கும். அவங்க வந்து இந்த உலகத்தில் எதை நினச்சாலும் கான்கவர் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா இந்த கனெக்ஷன் அவங்க ப்ராப்பராக கிரவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க உலகத்தை கற்பனையிலேருந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தாங்களே போதும். இந்த கனெக்ஷனும் சரி, அவங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி, எல்லாமே வந்து மாறி போக ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்ட் பிரேக், நம்ம யாரும் குழந்தைங்க இல்லை. ஒரு வழி நம்மளுக்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கும். இந்த காலத்தில் குழந்தைங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க நம்மளை விட. ஸோ அவங்களுக்கு இருக்கிற தெளிவு நம்மளுக்கு இருந்தாவே போதும். பாதி பிரச்சனை நம்மளுக்கு இல்லை. தெர் இஸ் எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு ஆமாம், அதுக்கான வேலையை பண்ணுங்கள். நோ வாக்கவே. ரொம்ப சிம்பிள். அது என்ன மிடில் இருந்துட்டு பீப்புள் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத ட்ராமா. நம்ம வந்து வாழ்கிறது ரொம்ப சிம்பிளான லைஃப். ஆமாம் இல்லை, ரெண்டே தான். அந்த கொஷினை எப்போ பார்த்தாலும் கேட்டு பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைஃபு. எதுக்கு மிடில் கிரவுண்ட் நம்ம எடுத்து குழப்பிக்கணும்? எதுக்கு மிடில் கிரவுண்ட் எடுக்கணும்? யாரை நீங்கள் ப்ளீஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, டோன்ட் ப்ளீஸ் அதர்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஒரு பெயின் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அப்போ ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக இருங்க. அது ரொம்ப சிம்பிளான வே. உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா ஒன்றா வலி கொடுத்தவங்க கெட்டவங்க அவங்கள விட்டு தள்ளி போகணும். இல்லை அப்படின்னா அந்த வலியை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அந்த வலியிலே வளர்ந்துட்டு இது நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த வளர்கிறதுக்கு நான் சொல்ல வந்ததை நிறுத்திட்டேன். அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே அதுலேயே இருந்துக்கிட்டு எனக்கு வந்து கடவுள் வந்து பண்ணல, பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு டவர் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கற்பனையிலே இருக்கீங்க, ஆக்ஷனை காணும். அதனால தான் டவர் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பேர் டவர். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி வருதுன்னா அந்த வழி நல்லதுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு பாடத்தை அது புரிய வைக்க ட்ரை பண்ணுது. ஹேங்க்டு மேன். இது ஆல்டர்னேட் ரியாலிட்டி. திஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வந்து
ஒன்றா இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து பவரில் ஸ்டாண்ட் பண்ணும். இந்த இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேருந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி எஸ்கேப் ஆக முடியாது. அவங்கள பற்றி சில ரகசியங்கள், சில விஷயங்கள் வெளியில் வருமானா வெளியில் வரும். இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு தெரியுமானா தெரிய வரும். நீங்கள் சமாளிச்சிருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவை கொஞ்சோண்டு ஞானம். உங்களுக்கு அந்த ஞானம் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். கொஞ்சம் அறிவாளித்தனமாக, அதே சமயம் நீங்கள் எம்பரர் கிடையாது. அந்த ஈகோயிஸ்டிக் எனர்ஜியே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட எல்லா கார்டியன் ஏஞ்சல்ஸும் இருக்காங்க. நீங்கள் அதை கேட்டு நடந்தால் மட்டும் போதும். அவ்வளோதான். ரஜினி சொல்லுமா, நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் சூழ்நிலை. நீங்கள் கேட்டு நடந்தால் போதும். உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் உங்கள்கிட்டயே தான் இருக்குது. நீங்கள் ஸ்டபனாக இல்லாமல் இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை புரிஞ்சு நடந்துங்க. புரிஞ்சுக்கிட்டதை செயலில் காட்டுங்க. ரொம்ப சிம்பிள். செயலில் வேணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை. செயல் வேணும். இந்த டெஸ்டின் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களால் இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது மணி லாஸ் அந்த மாதிரி இருந்தால் அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். எப்போ அப்படின்னா, நீங்கள் இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் நிற்கும்போது, இல்லைனா நீங்கள் இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியை எதிர்த்து நிற்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து வெளில வந்துடுவீங்க. அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபேமிலி, 10 ஆஃப் பென்டிகல்ஸ். இதுதான் உங்களுக்கு கைடன்ஸ். இது வந்து டெஸ்டின்ட். உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் லாஸ் இஸ் டெஸ்டின்ட். இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு இது வந்து கர்மா. இட் இஸ் பேட் கர்மா. இது வந்து ஃபினான்ஷியல் லாஸ் நடக்குது. நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. இந்த ஃபினான்ஷியல் லாஸை க்ரியேட் பண்ணது மேபி ஒரு காமிக் மாஸ்குலினாக இருக்கலாம். ஆனால் இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபெமினின் எனர்ஜியோட க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இது வந்து டெஸ்டின். இது உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் அங்கேயே இருந்து மாற்றுறேன் அப்படின்னு நீங்கள் அங்கே ஸ்டக்காக இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் இட் கேனாட் பி சேஞ்ச்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அங்கேயே இருந்து மாற்றுறேன்னு நினச்சிங்கன்னா இது மாறாது. இது வந்து டெஸ்டின்ட். இது மாறாத ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி மாறவே மாறாது அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து இந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்கிற வரைக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். Again, Empress. Look at this Empress energy and Earth Mother energy. நீங்கள் செம ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் எதையோ பலமாக க்ரியேட் பண்ணுறீங்க. And you're divinely protected. உங்கள் மேலே மேபி யூனிவர்ஸ் வந்து நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த எனர்ஜி. நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணிங்கனாலும், நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் அது நடக்கும். இந்த கல்யாணத்தை நினச்சிங்கனாலும் நடக்கும். இந்த காதல் கைகூன்னு நினச்சிங்கனாலும் நடக்கும். அது எல்லாம் உங்களை பொறுத்தது. வெயிட். இது வந்து டெஸ்டின் எனர்ஜியை விட, ஸோ வாட் ஐம் சீயிங் ஹியர் இஸ் இந்த ஹேண்ட்மேன் எனர்ஜி எதை பற்றின அறிவு அப்படின்னா, உங்களுக்கு இந்த காமிக் மாஸ்குலின் தான் உங்களோட ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த மாஸ்குலின் எனர்ஜி, அதாவது டிவைன் மாஸ்குலின் இல்லைனா நீங்கள் நேசிக்கிற இந்த மாஸ்குலின் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா அது எப்படி பண்ணுறாங்கங்கிறது ஒரு தெளிவு இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு வந்துருச்சு. ஸோ இது மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணணும். அடுத்தது இது வந்து டிஸ்டன்ட் எனர்ஜி. பிகாஸ் திஸ் எனர்ஜி இஸ் நாட் மேட்சிங் ஹியர். அதனால தான் நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் ஆனேன். பட் ஐ காட் கிளாரிட்டி நவ். நீங்கள் இந்த மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் புரிதலுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் அதை எதிர்த்து நிற்கணும். நீதி நியாயத்துக்காக போராடணும். நீங்கள் வளைஞ்சு கொடுக்க தேவையில்லை. உங்களோட பழைய ரகசியங்கள் வெளியில் வருதா, நீங்கள் பழைய தப்புகள் வெளியில் வருதா, யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து நீதிக்காக இல்லை இந்த கனெக்ஷனுக்காக எதிர்த்து நிற்கும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஐ கேன் கேரண்டி யூ. அது இந்த கார்ட்ஸ் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இது உங்களுக்கான ஹார்ட் பிரேக்,
எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறது ஒரு ஆள் அப்படின்னா அது எதிர்த்து நிற்க தான் வேணும். நீங்கள் உங்கள் பழைய பண்ண தப்பில் நீங்கள் மாட்டிக்குவேன்னு பயந்து இதுக்கு தொணை போனீங்க அப்படின்னா நீங்கள் டவர் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு விஷயம் சரின்னு சொன்னால் உங்களோட சுயநலம் பார்க்காம நீங்கள் அதுக்காக போராடணும். ஆனால் நீங்கள் எப்போவுமே உங்கள் சுயநலத்தை தான் முன்னாடி வைக்கிறீங்களே தவிர பொதுநலம் அங்கே இல்லை. அதுதான் உங்களுக்கான பிரச்சனை. பொதுநலம் இந்த கனெக்ஷனையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த கனெக்ஷனை விட்டுறீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை, விட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எது எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. அதனால தான் உங்களுக்கு டவர் மேலே டவர், டவர் மேலே டவர். அதனால தான் இந்த ஹார்ட் பிரேக். அதனால தான் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன். ஒரு நியாயம்னு வந்துட்டால் அந்த நியாயத்துக்காக நீங்கள் நிற்கணும். அதுக்காக தான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபெயில் ஆனால் அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் அப்ஸ்டக்கிள். இந்த அப்ஸ்டக்கிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ப்ரோக்கன். அதாவது எப்போ பார்த்தாலும் வலியவே நினச்சிட்ருக்குது. இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செல்ஃப் நெகட்டிவ் டாக். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறது. நான் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன், நீ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை, இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறீங்களா இல்லை கோழை மாதிரி ஓடி ஒழிஞ்சுக்கிறீங்களான்னு கடவுள் பார்க்குறாங்க. நீங்கள் கோழையாக இருக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ரெடி டு ஃபேஸ் another டவர். அவ்வளோதான். நீங்கள் தைரியசாலி ஆகணுங்கிறது உங்களோட விதி. அந்த விதியை நீங்கள் எத்தனை நாளைக்கு முறியடித்து ஏமாற்ற பார்த்தாலும் விதி வலியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆல்டர்னேட் ரியாலிட்டி நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ட்ரபிள் இங்கே போயிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ நடந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மாஸ்குலின் எனர்ஜினால் இந்த தேவதையை விட்டுட்டு இருக்க முடியாது. ரொம்ப 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 கிளியரான மெசேஜ். ஏன்னா அவங்க வந்து எர்த் மதர், அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ரஸ், இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து இட்ஸ் நாட் அபவுட் அவங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு இல்லை, அவங்க அவ்வளோ டிவைன்லி ப்ரொடெக்டட். அடுத்தது இந்த மாஸ்குலினோட ஆல்டர்னேட் ரியாலிட்டி. இவங்க இதுலேருந்து வெளியில் வருவாங்கன்னா நிச்சயம் வெளியில் வராங்க. வெளியில் வர வரைக்கும் ஸ்பிரிட்ஸும் விட போகிறதில்ல, யூனிவர்ஸும் விட போகிறதில்ல. ஸோ ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரைட் பாத்தில் இருக்கீங்க. மாஸ்குலின் நீங்கள் வந்து இந்த கிளாரிட்டி உங்களுக்கு தான். ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கீங்க. இது டெஸ்டின்ட். ஏன் இந்த எனர்ஜியை நான் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணேன்னா, இங்கே ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. ஷீ வில் ஃபெர்த் மதர் அண்ட் ஷீ இஸ் டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி கம்ப்ளீஷன் ஆஃப் வேர்ல்ட், ஷீ இஸ் கிரியேட்டிங் ஹர் ஓன் பியூட்டிஃபுல் வேர்ல்ட். அப்புறம் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் இங்கே ஆட்டுக்குட்டி, அவங்க இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 of Cups, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ்லேருந்து தான் அவங்க வந்து ஷீ உல்ஃபாக இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. ஸோ இந்த எனர்ஜி இங்கே மேட்ச் ஆகலை. தட்ஸ் வை ஐ காட் த ரியல் கிளாரிட்டி. தட்ஸ் வை ஸ்பிரிட்ஸ் கைடட் மீ டு த ஹேண்ட் மேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ஆணுக்கு வந்து இது புரிதல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக புரிதல் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. இந்த தெளிவை அவங்க கடந்து வரணும்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு க்ளூ 10 of Pentacles. இந்த மாஸ்குலின் எனர்ஜி இந்த ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஆக்சுவல் மாஸ்குலின், இந்த டிவைன் மாஸ்குலின் வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த காதலில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா பொறாமை. சிம்பிளாக பொறாமை, ஈகோ. இல்லை ஈகோ தான். ஏன்னா இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபெமினின் எனர்ஜியை வந்து என்ன சொல்கிறது, சிலருக்கு வந்து பொறாமல் இருக்கலாம். இப்படி ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இவன் வந்து எனக்கு கீழே இருந்தவன், இல்லைனா இவனுக்கெலாம் இப்படி போய் ஒரு வாழ்க்கை கிடைக்கலாமா, நான் இவனை அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி. பட் அவங்கவுங்களுக்கு பண்ணுறதுக்கான எல்லாருமே பண்ணுற விஷயங்களுக்கான கர்மாவை நம்ம வந்து பைக்குள்ளே போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, என்றைக்குமே நம்ம ஜெயிச்சிட்டே இருக்க போகிறதில்ல, என்றைக்குமே நம்ம தோத்துட்டே இருக்க போகிறதும் இல்லை. இந்த மாஸ்குலின், அதாவது டிவைன் மாஸ்குலின் லைஃப்பில் இது நடக்கிறதுக்கு காரணம் அவங்க செஞ்ச சில தவறுகள், இன்னுமே செஞ்சிட்ருக்க சில தவறுகள், அப்புறம் அடிக்ஷன்ஸ் மேபி. ஏன்னா நம்ம இங்கே பார்த்தோம் ஒரு டெவில் எனர்ஜி இருக்குது. அப்புறம் சில விஷயங்களை ஸ்டாண்ட் பண்ணணும், நியாயத்துக்காக போராடி இருக்கணும். மேபி அவங்க போராடுற சூழ்நிலையில் இருக்கலாம், போராடுற சிச்சுவேஷனில் இருக்கலாம். அதையும் தாண்டி கோழைத்தனத்தை எம்ப்ரேஸ் பண்ணி, அதாவது அந்த கோழைத்தனத்தை தழுவிட்டு அடுத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சா போதும், அந்த சுயநலத்தோடு இருக்கிற அந்த ஒரு அபவ் என்ன சொல்கிறது, ரொம்ப கீழே இறங்க, அந்த லெவலை விட்டு கீழே இறங்கினால ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ பாடம் கற்றுத்தராங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு அந்த தைரியத்தோட நியாயத்துக்காக நிற்கும் போது நம்மளை காப்பதற்கு கடவுளே இறங்கி வருவார். அதுதான் வந்து நம்ம எல்லா ஹிஸ்ட்ரியிலையும் இருக்கிறது. எல்லா விஷயமும் நம்ம யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க போகிறது, எல்லாருமே தப்பு பண்ணி தான் கற்றுக்குறாங்க வாழ்க்கையை. ஸோ ஒரு தப்பு பண்ணால் அதை ஒத்துக்கிற தைரியம் தான் முதல்ல ஆண்மைக்கான முதல் படி. அதை ஒத்துக்காமல் கோழையாக ஓடி போகிறவங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் செம எனர்ஜியில் இருக்கீங்க, கொஞ்சம் கூட எனர்ஜியை மாற்றிக்காதீங்க. டேக் யுவர் பவர் பேக். இந்த மாஸ்குலனோட கர்மா அவங்க பார்க்கட்டும். யூ ஜஸ்ட் புட் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் டு த யூனிவர்ஸ். இது ட்ரூ லவ் தான், இதில் எந்த குழப்பமும் இல்லை. உங்கள் லவ் ஸ்டோரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிய போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த மாஸ்குலனோட கர்மாவை அவங்கள ஃபோக்கஸ் பண்ண விடுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்பிரிட்ஸ் உங்ககிட்ட இழுத்துட்டு வருவாங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுமோ வச்சு செஞ்சுக்கோங்க. But don't doubt it. Great passion. Yeah. இந்த மாஸ்குலனுக்கு உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப பேஷன். இந்த கனெக்ஷனே அவங்களுக்கு ஒரு பேஷன் மாதிரி தான். அதனால தான் டெவில் எனர்ஜி, அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி ஒரு மகாராணி யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா சொல்லுங்கள்? அப்படி சொல்கிறவங்க முட்டாள் தான். நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஃபெமினின் எனர்ஜி, யூ ஜஸ்ட் வாக் வித் ப்ரைட், நோ ப்ரவுட். வீப்பிங் வில்லோ, ஃபேமிலி சாரோ. நான் சொன்னேன் இல்லையா, வீடு திருடுற பார்க்குறாங்க, கட் தெம் ஆஃப். ஸ்பிரிட் சொல்கிறாங்க கட் தெம் ஆஃப் ஃப்ரம் யுவர் லைஃப். இது வந்து மாஸ்குலின் எனர்ஜிக்கு. அது வந்து தைரியமாக பண்ண வேண்டிய வேலை. அது இவங்க பண்ணுவாங்களாங்கிறது பிக்கஸ்ட் கொஷின் மார்க். வாவ், பார்த்தீங்கன்னா யங்கர் உமன் இந்த பிரச்சனை ஓ யா திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன். நம்ம பார்த்தோம் ஒரு ஃபீமேல் சைல்ட் வச்சு ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இல்லைனா அந்த எனர்ஜியே முடிஞ்சிடும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், கிளியர் மெசேஜ். இது தானாக வெளியில் வந்து விழுது இந்த டெக்லேருந்து. ரொம்ப அரகண்டான ஃபெமினின் எனர்ஜி தான். அந்த எனர்ஜி முடிய போகுது. ஒன்று அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கான வழி இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு கிடைக்கும், இல்லைனா அந்த சுச்சுவேஷனை முடிஞ்சிடும். இனி அந்த ப்ராப்ளமே அவங்க லைஃப்பில் இருக்காது. ஸ்பிரிட்ஸ் தூக்க போகிறாங்க. டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் யங்கர் உமன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மன் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் ஆர் த எண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். அது கேஸ்கட்னா பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன, ஒரு பெட்டி. கண்டுபிடிச்சிட்டேன், சவப்பெட்டி. ஸோ அது குழி தோண்டி புதைச்சி மூடிலாம். இனி இந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது, வராதுங்கிறத விட இருக்காது. டன். ஆர்ச்வே. Oh my God, archway. New opportunities, possibilities and paths are opening. உங்களுக்கு வந்து இந்த முடிவு புது ஆரம்பத்தை கொண்டு வந்து தரும். ஸோ இந்த முடிவு வந்து நீங்களாக தேடிக்கிறீங்களா இல்லை ஸ்பிரிட்ஸாக கொண்டு வராங்களா அப்படின்னா, நீங்களாக தேடிக்கிட்டிங்கன்னா டவர் கம்மியாக இருக்கும். ஸ்பிரிட்ஸாக கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு டவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டா தான் இந்த முடிவு வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தானாக இந்த முடிவு வந்துடாது. அதனால் பேராசைப்பட்டுறாதீங்க. You will be receiving or giving a precious gift. Feminine energy, நீங்கள் சத்தியமாக ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ண போகிறீங்க. இந்த மாஸ்குலின் கொடுக்கலன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. நீங்கள் வந்து இந்த டைமண்ட் மாதிரி தான். இந்த மாஸ்குலின் லக்கியாக இருந்தால் அந்த மாஸ்குலினுக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் யார்கிட்டையாவது இந்த டைமண்ட் ரிங்க இல்லை ஒரு டைமண்ட் ரிசீவ் பண்ண போகிறீங்க. இந்த மாஸ்குலின் ஐ திங்க் ஹீ இஸ் லக்கி. ஏன்னா இங்கே சன் கார்டு இருக்குது. ஹோப் இந்த மாஸ்குலினுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு இங்கே ஒரு டைம்லைன் கார்டு இருக்குது. நான் எடுக்க போகிறேன். மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாசமிங் பீரியட். ஸோ மேக்குள்ளே உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த எண்டிங்கை முடிஞ்சிடும். யங்கர் மேன், டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அன் யங்கர் மேன். பார்ப்போம் இது என்னன்னு. குட் லக். ஓகே, நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, ஃபெமினின் எனர்ஜி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது நியூ வெஞ்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு யங்கர் எனர்ஜியோட தான் உங்களோட கொலாபரேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் அ கீ டு யுவர் சக்ஸஸ். அது வந்து உங்களுக்கு ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. யூ கேன் ட்ரஸ்ட் தட் எனர்ஜி. அவங்க தான் உங்களுக்கு வந்து அடுத்த வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு வந்து அவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்கள வந்து அவங்க வழியில் விட்டுருங்க. அவங்க நிறைய டவர் பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி குழி தோண்டி புதைக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. அவங்க வேலையை பார்க்கட்டும். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர், உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அதுதான் இங்கே ஆர்ச்வே.
உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமான வரவேற்பு காத்துட்ருக்கு. உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும். நான் திரும்பவும் சொன்ன இந்த மாஸ்குலின் லக்கியாக இருந்தால் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்ககிட்ட கொண்டு வந்து இந்த டைமண்ட் ரிங்கை கொடுக்க போகிறாங்க. அது சிம்பிள் ஆஃப் கமிட்மெண்ட். இவங்க இவ்வளோ லக்கியாக இல்லை, இவங்க ரொம்ப கோழையாக இருக்காங்க அப்படின்னா யூனிவர்ஸ் இந்த டைமண்டை நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறாங்க. பட் இந்த டைமண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணுறது கன்ஃபார்ம்டு. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிறதுக்கு இந்த மாஸ்குலின் எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூஸ் அனுப்ப போகிறாங்க. நியூஸ் இஸ் ஆன் த வே. உங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இல்லைனா ஒரு கோபதாபங்கள் இருக்குது, நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடும். கெட் பேக் டு த பேசிக்ஸ். இந்த கனெக்ஷனை நீங்கள் கிரவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து, அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரோ ஆகும். விஷ் போன், விஷ் இஸ் கிராண்டட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் தான் விஷ் அப்படின்னா இந்த கனெக்ஷன் தான் விஷ். அந்த விஷ் ஆல்ரெடி கிராண்டட். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர். நீங்கள் கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது பெருசாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா செப்டம்பருக்குள்ளே, ஃப்ரம் மே டு செப்டம்பர் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கிளியர் அவுட். ஸோ மேலே நீங்கள் ஸ்டெப் அப் ஆக ஆரம்பிப்பீங்க. செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். நிஜமாக இந்த மாஸ்டர் எனர்ஜி உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையில் எதையோ இழந்த மாதிரி தான் இருக்காங்க. தட்ஸ் வாட் ஐம் சீயிங். நீங்கள் ஃபெமிலின், நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க. நான் பாபாவோட கைடன்ஸோட இந்த ரீடிங்கை முடிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்யூச்சர். இந்த ஃப்யூச்சர் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. பட் மாஸ்டர் எனர்ஜி நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபெமிலின் எனர்ஜி நீங்கள் பக்காவாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எதையுமே ஒரு துளி கூட மாற்றிடாதீங்க. மாற்றி நீங்கள் வந்து இந்த மாஸ்டரை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஏதாவது காலத்தில் நீங்கள் ஏதாவது ஏழரை கூட்டிடாதீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரைட் பிளேஸ், ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. யூ ஆர் டிவைன்லி கைடட், யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட். இந்த கார்டு கீழே விழுந்திருக்கு. சோல் ஃபேமிலி வெயிட்டிங் ஃபார் யூ. இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரைட் பாத்தில் தான் இருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, உங்களோட சோல் ஃபேமிலி. ஸோ இந்த மாஸ்குலின் மட்டும் உங்களுக்கு டெஸ்டினி கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா சரியாக வரும் எல்லாமே. இந்த மாஸ்குலின் வந்து நிச்சயமாக பாடத்தை கற்றுக்கிட்டு வருவாங்க. கற்றுட்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் பாதையில் நீங்கள் போய் ஜாலியாக ஸ்டார் மாதிரி சைன் பண்ணிகிட்டே இருங்க. வரட்டும். வரலைன்னா இந்த மாஸ்குலின் தான் லாஸ், உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள். You are always protected. You are like a universe baby. அதுவும் செல்ல பிள்ளை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட இது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். திமிர தேவையில்லை, ஆனால் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. வாவ். 702 பார்த்தீங்க அப்படின்னா, இரு நண்பர்களின் உதவியோடு வேலை முடியும். பழைய புண்ணியங்களின் தாக்குதல்கள் உனக்கு நிறைய இருக்கிறது. ஆகவே ஸ்ரீ சாய்நாதின் ஆசைகள் உனக்கு உண்டு, கவலைப்படாதே. அதான் எவ்வளோ டஃப் சுச்சுவேஷன்னாலும் உங்களுக்கு பழைய புண்ணியத்தோட தாக்கம் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு. ஸோ டேக் தேர் ஹெல்ப். பாபாவே ஹெல்ப் அனுப்புவார், கவலைப்படாதீங்க. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் வேலை எதிர்பாராத விதமாக முடியும். அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். உனக்கு வெற்றி கிடைக்கும். அன்னதானம் செய். ரொம்ப நாளாக ஏதாவது இழுத்துட்ருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பொட்டியை போட்டு மூடிடுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பார்க்காத விதமாக அது முடியும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு ஏழை பெண்ணுக்கு 263. ஒரு ஏழை பெண்ணுக்கு ஆரஞ்சு நிற புடவை ஒன்றை தானமாக கூட, பிறகு உன் விருப்பம் நிறைவேறும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ். இந்த சாரியை வந்து டொனேட் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களோட பேட் கர்மா முடியறதுக்கு, இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெமெடி தான் வரும். ஸோ யாராவது ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ வாங்கி அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏழை பெண்ணுக்கு கொடுங்க, இருக்கவங்களுக்கு கொடுத்துறாதீங்க. அது நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பர் பிரேக் த்ரூ உங்கள் லைஃப்பில் இருக்கும். நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் சொல்கிறேன். ஸோ இது பாபா உங்களுக்கும் சொல்லியிருக்காருன்னு அப்படின்னா யூ ஹேவ் ஹிஸ் பிளஸ்ஸிங். ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.